எழுந்ததும் நாம் அனைவரும் தேநீர் அருந்துவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். தேநீரை தினமும் அருந்தும் நாங்கள் அந்த தேநீருக்காக தேயிலை செடிகளை வளர்த்து தயார் செய்யும் தேயிலை தோட்ட மக்களை பற்றி சற்றும் சிந்திப்பது கிடையாது. அப்படியான தொழிலாளர்கள் பரம்பரையாக தேயிலை தொழிலில் ஈடுபட்டு வந்த இடமாகவும் தமிழ்நாட்டின் தேயிலை உற்பத்தியில் மிகவும் முக்கியமான இடமாகவும் கருதப்படும் பகுதிதான் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை எஸ்டேட். இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களின் வாழ்க்கை இதுவரையில் கொடுமைகளையும் பல பேரழிவுகளையும் சந்தித்து 1999களில் உரிமைக்காக போராடிய அப்பாவி மக்களின் படுகொலையுடன் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் வரலாற்றை கொண்ட மாஞ்சோலை விவகாரம் குறித்து இந்த காணொளியில் காணலாம். மாஞ்சோலை டீ எஸ்டேட் தமிழக அரசால் 1929 பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் எனும் நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த நிறுவனமானது தேயிலை தோட்ட பணிகளுக்காக பல பகுதிகளிலிருந்து ஏராளமானோரை தொழிலாளர்களாக அழைத்து வந்து குடியமர்த்தியது. இவர்கள் தொடர்ந்தும் 4-5 தலைமுறைகளாக வேலை செய்து வருகின்றனர். இவ்வாறு இந்த தேயிலை தொழிலில் பெரும் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்தது பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனம். இந்த காலப்பகுதியில் நெஞ்சை பதைக்க செய்யும் ஒரு சோக சம்பவமும் நிகழ்ந்திருந்தது. 1999 ஜூலை 23 ஊதிய உயர்வு கேட்டதற்காக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து மேலும் பல கொடுமைகளுக்குள்ளான இந்த பகுதி மக்கள் தற்பொழுது தங்கள் அடையாளத்தையே தொலைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குத்தகை ஒப்பந்தத்தின்படி 99 ஆண்டுகள் 2028 பிப்ரவரி மாதத்தோடு முடிவடையக்கூடிய சூழலில் அங்கு வாழ்ந்து வரும் 650க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கட்டாயமான விருப்ப ஓய்வு கொடுக்க வைத்து அவர்களின் குடியிருப்புகளை காலி செய்ய வைத்து அவர்களை கைவிடுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் மாஞ்சோலை எஸ்டேட் மக்கள். தாங்கள் எங்கே செல்வது, எப்படி வாழ்வது என கலங்கி நிற்கின்றனர் தேயிலை தொழிலாளர்கள். இவர்களின் இந்த நிலையானது ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் போது இடம்பெற்ற ஒப்பாரி கோச்சை ஞாபகத்திற்கு வரவழைக்கின்றது. எவ்வாறாயினும் காடுகளிலும் மலைகளிலும் ஏறி வெயில் மழை என்று பாராது அட்டை கடிகளிலும் உழைத்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்காக வேலை செய்து கொடுத்தாலும் அவர்களின் மூலமாக லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கின்ற கம்பெனிகளும் அரசாங்கமும் இது போன்ற தொழிலாளர் வர்க்கத்தை கைவிடும் நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக நாங்கள் மலையகத்தை குறிப்பிடலாம். இத்தனை காலம் உழைத்தும் ஒரு சொந்த நிலம் கூட இல்லாது வாழ்ந்து வரும் மலையக மக்களின் அவல நிலை போல இந்தியாவிலும் இப்படி ஒரு நிலைமை இந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது கவலைக்குரிய விடயமாகும்.